அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். பணம் வேண்டான்னு இங்கே யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அந்த பணத்தை முறையாக சம்பாதிக்கிறது எப்படி, அதிகமான பணத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது எப்படி, அந்த மைண்ட் செட்டு குறித்தான புரிதலை நம்ம வளர்த்துக்கிறது எப்படி, பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியோ குறுக்கு வழியோ இல்லை இதை பண்ணிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு காசு வரும் அப்படிங்கிற விஷயமோ எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது கிடையாது. நம்ம பணம் சம்பாதிச்சவங்களை பற்றி கூட பேச போகிறது கிடையாது. பணம் வருவதற்கான மைண்ட் செட் குறித்து தான் பேச போகிறோம். பணம் வாசம் செய்யும் அந்த ரகசியம் என்ன அப்படின்னு குரு மித்ரே சிவா அப்படின்னு ஒருத்தர் பணவாசம்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கோட சமரியத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த புக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க, ஏன் அந்த புக்கை வாசிக்கணும் வாங்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மித்ரேஸ்வரா அப்படிங்கிறவர் பிரபஞ்சம் இயற்கை நமக்கு என்ன கொடுக்குது, யூனிவர்ஸ் கிட்ட கேட்டால் நமக்கு என்ன கிடைக்குங்கிறது குறித்தான விஷயங்களை பேசக்கூடிய ஒருத்தர். அவர் இப்படி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு பணம் குறித்து. அப்போ ஆன்மீகத்தை பேசுபவர் ஏன் பணத்தை குறித்து செல்வத்தை குறித்து பேசணும் அப்படிங்கிற கேள்வியை ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே அவரும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து பணம் இருப்பதற்கான மைண்ட் செட்டை உருவாக்கி கொள்வது எப்படி அப்படிங்கிறத தொடங்கி நிறையா விஷயங்களை அந்த புத்தகத்தில் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக முக்கியமாக பணம் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு தடையாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இது நாம தான். அதுதான் இந்த புத்தகத்தோட ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ட்ரூத்தாக இருக்குது. இந்த பணம் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு முக்கிய தடையாக ஏன் நம்ம இருக்கிறோம், எதனால பணம் நமக்கு வரல, அந்த பணத்தை ஏன் நமக்கு வர்ற பணத்தை நம்மளே ஏன் தடுத்துக்கிறோம், அதுக்கான சரியான மைண்ட் செட் என்ன அப்படின்னு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. இன்னொன்று, இந்த புத்தகத்தில் இருந்த புரிதலில் வாசிக்கும் போது கிடைச்ச அனுபவத்தில் எனக்கு தோணுனது, இந்த புத்தகம் சொல்கிற விஷயம் ரொம்ப சிம்பிளானது. ஆனால் இந்த விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம குழந்தையா இருக்கும்போது காலேஜ் ஃபஸ்ட் இயரில் அப்படின்ற மாதிரி டைம்லலாம் நம்ம அப்படி தான் இருந்திருப்போம் ஆக்சுவலாக. அது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக இருக்கும். சினிமா பட வசனங்களில் வர மாதிரி, அப்பா நான் காக்கி சட்டை போடும்போது நானும் அப்படி தான்ப்பா இருந்தேன், வரப்பா உண்மையா நாணயமா, இந்த சிஸ்டம் தான்ப்பா என்னை அடித்து இப்படி மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த புத்தகமும் அப்படி தான். மனிதர்கள் குறித்தான மனிதர்களின் இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல, எப்பயுமே மனுஷன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஃபைனிங் டேர்ம் இருக்கும்ல. அவன் அப்படி இருந்திருந்தானா அழகாக இருந்திருப்பான், இந்த பூலோகமே அழகாக இருந்திருக்கும், அவனுக்கு வேண்டிய எல்லாமே கிடச்சிருக்கும். ஆனால் அவன் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு அடிபட்டு டேக் டைவர்ஷன் ஆகி கடைசியில் போய் எங்கே நிற்கிறான் அப்படிங்கிறது தான். இந்த டேக் டைவர்ஷன் கூட பிரச்சனை இல்லை, அந்த டேக் டைவர்ஷனோட எண்டில் ஃபைன் கட்டுறதும் இவனாக தான் இருக்கிறான். அப்போ அந்த ஃபைன் கட்டுற மூமெண்ட்டில், வாழ்க்கைக்கு ஃபைன் கட்டும்போது அவனோட பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாக இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளியராக அட்ரஸ் பண்ணியிருக்கிறார். நம்ம திருப்பியும் எப்படி அந்த பேங்க் பேலன்ஸை ஏற்றிக்கிறது, அதுக்கான வழி என்ன, அதுக்கான உண்மையான வழி என்ன, நம்ம மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்போது பணக்காரங்கள்லாம் எப்படி அதிகமாக பணம் சம்பாரிச்சிட்டே இருக்காங்க, பணக்காரங்களோட லைஃப்பில் எப்படி பணம் திரும்ப சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அவங்களோட மைண்ட் செட் தான் காரணம். இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கிற அத்தனை பேரும், பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அத்தனை கோடீஸ்வரர்களும், பில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் பணங்களை தினம் சம்பாதிப்பவர்களும் ஏன் அவங்களோட பேருக்கு பின்னாடி ஃபிலான்ட்ரபிஸ்ட், நான் உதவி செய்யும் ஈகை குணமுடையவன் ஏன் போட்டுக்கிறாங்க? ஏன் அவங்களுடைய பெரும்பாலான சொத்துக்களை எழுதி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தானமாக கொடுக்குறாங்க? இப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குல்ல. அதை தான் இந்த புக்கு ரொம்ப தீவிரமாக பேசலைன்னாலும் மனசை உலுக்கி பேசியிருக்கு. அப்போ இந்த புக்கு படிக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, பணம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் அந்த ஈஸியான வழி என்னன்றதை இங்கே வச்சுட்டு நம்ம உலகம் ஃபுல்லாக தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு சொல்லக்கூடிய அதிர்ச்சி தரும் உண்மை. ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த விஷயத்தை பண்ணால் பணம் நமக்கு கிடைக்கும். அது நமக்கான சரியான ஒரு மைண்ட் செட், அதை நம்ம அமைச்சிக்கிறது தான். அதை எப்படி அமைச்சிக்கிறது? இப்போ ஏன்ப்பா அதை நீ இந்த வீடியோவில் சொல்லாமேனா, அதான் நான் சொல்லிட்டேனே, பணம் வருவதற்கு தடையாக இருப்பது நம்ம தான். அதுக்கு என்னப்பா தேவை? சரியான மைண்ட் செட் வேணும். அது என்னப்பா சரியான மைண்ட் செட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் சொல்வதை காட்டிலும் நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏன்னா நான் இங்கே சொல்கிறது ஒரு ஒன்லைன் தான், அது உங்களுக்கு புரியும். வேணா அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்கிறேன்.
ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப செல்வந்தன் ஆகிட்டே போறாரு. இன்னொருத்தருக்கு செல்வமே சேரல. ஆனா 2 பேரும் ஒரே உழைப்பு தான் போட்டிருக்காங்க. பர்சன் ஏவோட உழைப்பு 100%, பர்சன் பியோட உழைப்பும் 100%. ஆனா பர்சன் ஏ ₹200 சம்பாதிக்கிறாரு, பர்சன் பி ₹2 தான் சம்பாதிக்கிறார். இவரை விட அவரின் வளர்ச்சி 100 மடங்கு அதிகமாக இருக்கு. அதுக்கு காரணம் பி தான். ஏன் அப்படின்னா அவருக்கு ஏ மேல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வு நல்லதாவே இருந்தாலும் கெட்டதாவே இருந்தாலும் அந்த உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸ், அவன் சம்பாதிக்கிறானேன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது பொறாமைன்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க, இல்லை வைத்தறிச்சல்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க, இல்லை ஆற்றாமைன்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க, இல்லை குழப்பம் டிஃபைன் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீலிங்ஸ் ஒன்று ஏ மேலே வருதுல்ல, அவன் ₹200 அந்த பெருமூச்சோட எண்டில் நமக்கான கதவு மூடப்பட்டுருது. அது எப்படி சரி பண்ணுறது? நம்ம அந்த பிக்கு எப்படி ₹2000 கிடைக்கிறதுக்கான வழி வரும் அப்படிங்கிறத அந்த புக்கு பேசியிருக்கு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த புக்கில் இருக்குது. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பணம் சம்பாதிக்கணும், செல்வம் சேர்க்கணும்னு இருக்கக்கூடிய மற்ற எல்லா வெஸ்டர்ன் புக்ஸும் இல்லை இருக்கக்கூடிய மற்ற புக்ஸ் எல்லாமே ரொம்ப கரடு முரடாகவும் ஈஸி தான். மலை ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றம் இறக்கத்தோட சில சாப்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சில சாப்டர்ஸ் கொஞ்சம் ரஃபாக இருக்கும், சில சாப்டர்ஸ் படிக்கும் போதே சுவாரஸ்யமாக இருக்கும், சில சாப்டர்ஸ் ரொம்ப போரிங்காக இருக்கும். வெஸ்டர்னைஸ் புக்கில் சொல்கிறேன். ஆனால் இந்த புக்கு தமிழில் இருக்குது. அதுவே பெரிய ஷாக்கிங். அதை விட பெரிய ஷாக்கிங் என்னென்னா ரொம்ப எளிமையாக இருக்குது. யார் வேணாலும் அந்த புக்கை வாங்கி படிக்கலாம். அந்த ஃபீல்டில் இருக்குது. நம்ம மனசை நம்ம சரி பண்ணிக்கிட்டால் பணம் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயமும் நமக்கு கிடச்சிரும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இந்த புக்கை படித்து முடிக்கும் போது நமக்கு கிடைக்குது. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இது சாமியார் சொல்கிற அறிவுரை மாதிரி கூட கிடையாது. இது கிட்டத்தட்ட நம்மளோட முகத்தை நமக்கே திருப்பி காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருந்துச்சு. டேய், அன்னைக்கு நீ இப்படி தான்டா இருந்தேன், அன்னைக்கு லைஃப் நல்லா இருந்துச்சுல. நம்ம எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயந்தான். நான் ஸ்கூலுக்கே போயிருக்கலாம், நான் காலேஜ்லேயே இருந்திருக்கலாம், நான் வேலை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்கலாம், நான் இது மட்டுமே பண்ணியிருக்கலான்னு நம்ம ரீவைண்ட் பட்டன் அமுக்கணும்னு ஆசைப்படுவோம்ல லைஃப்பில். அது எல்லாமே அமுக்க தேவையில்லை தம்பி, உனக்கு இப்போவே அதெல்லாம் உன் கையில் இருக்குது. நீ பட்டனே அமுக்க வேணாம், நீ ப்ளே பட்டன்லேயே அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுன்றத நமக்கு திருப்பி சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். பணத்தை குறித்து பேசுகிற ஒரு புத்தகம். பணம் அப்படிங்கிற விஷயம், செல்வம் அப்படிங்கிற விஷயம், இந்த பணத்தை நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடணுங்கிற விஷயம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இன்னும் சிம்பிளாக இந்த புத்தகம் ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக ஒரு ப்ளூ பிரிண்டாலாம் இருக்காதுங்க. மனசை உடச்சி விட்டு, தம்பி பண்ணதெல்லாம் ரைட்டு தான், இனிமே இன்னும் ரைட்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளை ஒரு குறை கூட அந்த புத்தகம் சொல்லாது. அந்த விதத்தில் இருக்கும் அந்த புத்தகம். உண்மையாகவே தோளில் கை போட்டு, என்னப்பா காசு தானே வேணும், பாக்கெட்டுக்குள்ளே பாரு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு படிக்கும்போது. அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புத்தகம் வாசிக்கணும், இல்லை வாசிக்க பரிந்துரைக்கிறேன், இல்லை வாசித்ததை சொல்கிறேன் அப்படின்னாலே அந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் புக் ரிவ்யூங்கிற இந்த ப்ராசஸ்க்குள்ளே கொஞ்சம் வீடியோஸ் தான். இப்போ தான் முதல் வீடியோ, 2வது வீடியோ தான். ஆனாலும் இந்த புத்தகம் அவ்வளவு மனசை பாதிச்சிச்சு, அவ்வளவு இலகுவாக்கியிருக்கு, ரொம்ப கேஷுவல் ஆக்கியிருக்கு, மைண்டை ரொம்ப ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கு. ஏதோ இந்த புத்தகத்தை எனக்கு படித்தோடனே கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் மனசில் வாசம் செய்ய போகிற அந்த மைண்ட் செட் குறித்து பேசக்கூடிய புத்தகம் குரு மித்ரேஸ்வராவின் பணவாசம். உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன். வாலிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாலிய பாரத மணி திருநாடு.